إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعو إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் எல்லோர்களும் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய பேரருளால் இந்த கோர் குரூப் என்ற இந்த தொடர் அமர்வுகள் அதனுடைய இறுதி அமர்விலே நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்புகளை அளித்த அல்லாஹுக்கும் இந்த பணியில முழு ஒத்துழைப்பு ஆதரவு காட்டிய தாங்கள் அனைவருக்கும் நான் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா கடந்த வாரங்களாக கடந்த இந்த அமர்வுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக அவன் படைத்தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக என்ற துவாவுடன் இந்த அமர்வை நான் துவங்குகின்றேன். சகோதரர்களே, ஒரு ஜமாத்தை, ஒரு நாட்டை, ஒரு அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரபூர்வமான ஒரு நூல் இருக்கிறது என்றால் அதனுடைய அமைப்பு சட்டம். அதில் அந்த நாடு, அந்த அமைப்பு, அந்த இயக்கம், அந்த குழு அவர்கள் விளக்கமாக தங்களுடைய பணிகளை கொடுத்திருப்பார். தாங்கள் யார், தங்களுடைய பணி என்ன, எங்கு செல்ல இருக்கின்றோம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அடைகின்ற வழிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து வைப்பார்கள். ஆக ஒரு அமைப்பை புரிவது, அடிப்படையான மூல நூலாகிய அந்த அமைப்பு சட்டத்தை அறிவது மிக மிக அவசியம். நாம் பார்க்கின்றோம், பொதுவாக இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் விரும்புகிறார் என்றால் அவருக்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒரு ஜமாத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? திருக்குரானை பாருங்கள், திருக்குரான் எவ்வாறு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறது, படைத்த இறைவனை அறிமுகப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். இதுதான் அதனுடைய கான்ஸ்டிடியூஷன், அமைப்பு சட்டம். இந்த மார்க்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் இதுதான் என்று நாம் சொல்வோம். அவ்வாறு ஒரு நாடு எடுத்துக்கொண்டால், நாம் வசிக்கின்ற நாடு, அது அதனுடைய அடிப்படைகள் என்ன, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்ன, அது செக்குலராக இருக்குமா இல்லை ஒரு மதத்தை சார்ந்து இருக்குமா என்பதையெல்லாம் மிக தெளிவாக துல்லியமாக அதில் விவரமாக இருக்கும். ஆக சகோதரர்களே, அந்த ரீதியில் தான் ஜமாத் இஸ்லாமியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜமாத் இஸ்லாமியை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய உறுப்பினர்களை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய வகுப்புகளை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய மக்கள், அதனுடைய பொறுப்பாளர்களை பார்க்கலாம், தவறல்ல. பல விதத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. ஆனால் இவை அனைத்தையும் விட இவை ஏதாவது விட்டுவிட்டால் பரவாயில்லை, ஆனால் கட்டாயமாக பார்க்க வேண்டியது என்ன? அதனுடைய அமைப்பு சட்டம், அதனுடைய கான்ஸ்டிடியூஷன். அந்த ரீதியிலே இந்த அமர்வு ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. குறிப்பாக இந்த கான்ஸ்டிடியூஷன், ஜமாத் இஸ்லாமியினுடைய இந்த கான்ஸ்டிடியூஷன், இதில் கிட்டத்தட்ட 75 பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் துவக்க பிரிவுகளை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். மற்றவெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி ஒரு தலைவரை தேர்வு செய்வது போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் துவக்க 3 பிரிவுகள், குறிப்பாக பிரிவு 3, 4, 5
அது ஜமாத் பற்றிய விளக்கம் இருக்கின்றது. என்ன விளக்கம் இருக்கின்றது? ஜமாத்துடைய அகீதா என்ன, ஜமாத்துடைய கோட்பாடு என்ன என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அனைவரும் தெரிந்த கோட்பாடு தான், ஒவ்வொரு முஸ்லீமுடைய கோட்பாடு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஜமாத் இஸ்லாமிய தன்னுடைய அமைப்பு சட்டத்தில் இந்த கலிமாவை விளக்குகிறது. ஒருவர் ஜமாத்துடைய கார்கூன் ஊழியராக மாற வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட கோட்பாட்டுடைய ஜமாத் கொடுக்கின்ற விளக்கத்தையே ஒரு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிதல் மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம இதுதான் சரி. அதில் ஒரு சிறிய அவருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவர் ஜமாத்துடைய ஊழியராக கார்கூனாக ஆக முடியாது. இன்னொரு பிரிவு இருக்கின்றது, ஜமாத்துடைய குறிக்கோள், எதற்காக நாம் நின்றிருக்கின்றோம். அதுவும் ஜமாத்தில் நுழையவிருக்கின்ற ஊழியர்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இதுதான் சரியான குறிக்கோள், இதில் தான் சொன்னீர்கள் இங்கு தெளிவு பெற வேண்டும். மூன்றாவது முக்கியமானது முறைமை, மெத்தடாலஜி. நாம் இந்த கோட்பாட்டை புரிந்து இந்த குறிக்கோளுடன் இந்த முறைமையுடன் தான் இந்த குறிக்கோளை அடைய இருக்கின்றோம் என்பதை ஜமாத் விளக்குகின்றது. அதுவும் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆக கோட்பாடு, குறிக்கோள், முறைமை பிரிவு 3, 4, 5 தான் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஆக இதை பற்றிய தெளிவு இருந்தால்தான் ஒருவர் ஜமாத்துடைய பணியிலே முழு மனதாக ஈடுபடலாம் என்ற அடிப்படையிலே இன்று நாம் இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். துவக்கமாக ஒரு அடிப்படையான செய்தி ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனால் அதனுடைய ஆதாரபூர்வமான சில கோட்ஸ் உண்டு. ஒரு கோட் தருகின்ற அமைப்பு சட்டம் என்றால் என்ன? இது விக்கிபீடியாவிலிருந்து எடுத்த ஒரு டெஃபினேஷன். A constitution is a set of fundamental principles according to which an organization is governed. அமைப்பு சட்டம் என்பது அடிப்படை கொள்கைகளின் தொகுப்பு ஆகும். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட முன்மாதிரிகளின்படி ஒரு அமைப்பை நிர்வகிப்பதை குறிக்கும். ஆக ஒரு ஜமாத் இதன் அடிப்படையில் தான் இயங்கும். அதனுடைய அமைப்பு சட்டம் அடிப்படையில் தான் இயங்கும். ஒருவர் ஜமாத்தில் ஏதாவது ஒரு பணி தன்னுடைய அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அவர் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கலாம். ஜமாத் கேட்கும், அது எந்த அமைப்பு இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் ஒரு செய்தி அமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, செய்தி இல்லை என்றால் அதை அவர் நிலைநாட்டலாம், முயற்சி செய்யலாம். ஆக ஜமாத் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதுதான் முன்மாதிரியாக இருக்கிறது என்பதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரீதியிலே இந்த அமர்வின் நோக்கம் என்னவென்றால் 3 புள்ளிகளை புரிந்து கொள்வது. ஜமாத்தின் கோட்பாடு, குறிக்கோள், வழிமுறை. கோட்பாடு பிரிவு 3 இருக்கின்றது, குறிக்கோள் பிரிவு 4 இருக்கின்றது, வழிமுறை மெத்தடாலஜி பிரிவு 5 இருக்கின்றது. அதை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் விளக்க இருக்கின்றோம். ஏன் என்றால் நேரடியாக ஜமாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக, டைரக்ட் ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத், இவர் சொன்னார் அவர் சொன்னார் அல்ல, ஜமாத்துடைய பொறுப்பாளர் சொன்னார் மட்டுமல்ல, புக்கில் இருந்து, ஜமாத்துடைய கான்ஸ்டிடியூஷனில் இருந்து அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள என்பதுதான் இன்னொரு இந்த அமர்வுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆக இந்த இரண்டை அறிந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விளக்கம் இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு பணியிலே நாம் முழு மனதாக ஈடுபட வேண்டும் என்றால் நம்முடைய மனம் திருப்தி அடைய வேண்டும். அதுவரை முழு மனதாக நாம் ஈடுபட முடியாது, அது எந்த பணி இருந்தாலும் சரி. ஆக இந்த கோணத்திலே தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த அமர்வு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு பாருங்கள். நாம் பார்க்க இருப்பது இந்த 3 தான். பிரிவு 3, பிரிவு 4, பிரிவு 5. கோட்பாடு, அதிலே கோட்பாடு என்று சொன்னால் அகீதா, நம்முடைய அகீதா. குறிக்கோள், ஐடியாலஜி, அதாவது நம்முடைய நோக்கம், எதற்காக நாம் இந்த பணியை செய்கின்றோம், வழிமுறை, அதனுடைய மெத்தடாலஜி. இதை இன்ஷா அல்லாஹ் தஆலா என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரிவு 3 அகீதா என்று சொல்லும் பொழுது நாம் நன்றாக புரிந்து, நமக்கு அனைவரும் தெரிந்த அகீதா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாத்திற்கு ஒரு வர வேண்டும் என்றால் முஸ்லிமாக இருப்பதற்கு அடிப்படையான ஷர்த். நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார், ஒருவர் இங்கிருந்து மக்கா செல்ல வேண்டும் விரும்புகின்றார். பெரிய விஷயம் ஒன்றுமல்ல, இந்த கோட்பாடு ஏற்றுக்கொள்ளுங்கள், சென்று விடுங்கள். சிம்பிள். இந்த கோட்பாடு தான் அதனுடைய என்ட்ரி டிக்கெட்.
இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்றால், ஹரம்ல நுழைய வேண்டும் என்றால் இதுதான் இருக்கின்றது. ஆக வணக்கத்துக்குரியவன் இதா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள். அருமை சகோதரர்களே, எந்த சந்தேகம் இல்லை, இதை பற்றி உலகத்திலே எந்த ஒரு தனி நபர் முஸ்லீமுக்கும் மாற்று கருத்து இருக்காது, சான்ஸே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அகீதா, நம்முடைய கோட்பாடு. இது என்ன பெரிய விஷயம் நீங்கள் உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கும்போதுதான் நாம் ஒரே ஒரு விஷயத்தை, ஜமாத் இஸ்லாமி என்ற அடிப்படை கோட்பாட்டை நாம் விளக்குகின்றோம். இந்த விளக்கம் தான் மிக மிக முக்கியம். எவ்வாறு நாம் இந்த கோட்பாட்டை புரிந்திருக்கின்றோம், விளக்குகின்றோம், ஜமாத் எவ்வாறு புரிந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ரீதியில சில புள்ளிகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த கோட்பாடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அளிக்கும் கோட்பாடு, அது அளிக்கும் கல்வி மற்றும் தாக்கம் என்னவென்றால் இவைதான். அது ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும், தாக்கத்தை கொடுக்க வேண்டும், ஒரு சிந்தனை மாற்றத்தை கொடுக்க வேண்டும், ஒரு செயல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இது ஜமாத்து எதிர்பார்க்கின்றது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவரிடம் கல்வி வர வேண்டும், அந்த கல்வி தாக்கத்தை கொடுக்க வேண்டும், அது சிந்தனை மாற்றத்தை கொடுக்க வேண்டும், செயல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இஸ்லாத்துக்கு முன் இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார், அவர் தான் இப்போது இருக்கின்றார். அவர் பெற்ற கல்வியில் எந்த தாக்கமும் இல்லை, அவருடைய சிந்தனையில் எந்த மாற்றமும் இல்லை என்றால், அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இஸ்லாம், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இஸ்லாம் வரவேற்கவில்லை. மற்ற மதங்களிலே அவர் இணைந்து விடுவார், பெயரை மாற்றிக்கொள்வார், எப்படியாவது வாழ்ந்து கொள், எந்த மாற்றமும் இல்லை, பெயர் இருந்தால் போதும், ஒரு எண்ணிக்கை. அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக அது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது, ஒரு தாக்கத்தை எதிர்பார்க்கிறது. ஆக இந்த கோட்பாடு கொடுக்கின்ற தாக்கம் என்ன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரீதியில் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த கோட்பாட்டை பார்க்க. ஆக இந்த கோட்பாடு அளிக்கும் கல்வி மற்றும் தாக்கம், முதலாவதாக அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் இன்னல்களை களைபவனாக, முறையீட்டை செய்முடித்து துயர் துடைப்பவனும் கருதல் கூடாது. இது ஹாலிஸ் தௌஹீத், ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ முழக்கம். இது முஸ்லிம்கள் வேறு யாரையும் தன்னுடைய ஹாஜத்துகளை, இன்னல்களை களைபவனாக, இல்லை நம்முடைய துவாக்களை, நம்முடைய கோரிக்கைகளை, முறையீட்டுகளை செய்முடிப்பவராக கருதல் கூடாது. இந்த இடத்தில் தான் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற தவறான அந்த அகீதாக்களை, தவறான அந்த கோட்பாடுகளை இஸ்லாம் கலைக்க விரும்புகின்றது. மனிதர்கள் அறியாமையின் காரணத்தினால் தங்களுடைய இன்னல்களை களைவதற்கும் முறையீடுகளை செய்முடிப்பதற்கும் அவர்கள் நரகாவுக்கு செல்கிறார்கள். சில பெரிய மக்களிடம் செல்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் மூலமாக நாம் அல்லாஹ்வை அடையலாம். இது தவறான அகீதா. ஜமாத் இஸ்லாமியின் தன்னுடைய ஊழியர்களுக்கு அளிக்கின்ற முதல் பயிற்சி, உங்களுடைய ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஈமானை, அந்த நம்பிக்கையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றனர். அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் முற்றிலும் சார்ந்திருத்தல், தவக்கல் கொள்ளக்கூடாது. இவர் தான் செய்வார், இவரை சார்ந்துதான் நான் இருக்கின்றேன், இவர் தான் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தார், இவர் மூலமா தான் ரிஸ்க் கிடைக்கின்றது. இது பெரிய ஷிர்க், மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்பாடுகளை செய்கின்றான், அஸ்பாப் முறைமைகளை ஏற்படுத்துகின்றான். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறார்கள், அதன் மூலமாக இவரும் அல்லாஹ்விடம் நன்மை பெறுகின்றார், அவரும் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்த அந்த நன்மை பெறுகின்றார், உதவி பெறுகின்றார். இது ஒரு உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த ஒரு ஏற்பாடு. ஆனால் இங்க ஒரு சோதனை இருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை சார்ந்து தவக்கல் என்ற முறையில் வாழ்ந்தால் அது ஷிர்க், அது தவறு. ஆக நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் நன்றாக நினைவில் வையுங்கள். அந்த கலிமாவுடைய விளக்கங்கள் இவ்வாறு தான் ஜமாத் இஸ்லாமி கலிமாவை தன்னுடைய அமைப்பு சட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றது. இவ்வாறு தான் தங்களுடைய ஊழியர்களையும் உறுப்பினர்களையும் புரிய சொல்லுகின்றது. இதில் மாற்று கருத்து இருந்தால் அவர்கள் ஊழியரும் ஆக முடியாது, உறுப்பினரும் ஆக முடியாது. ஆக இது இரண்டாவது அம்சம், அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் வசனங்கள் இருக்கின்றன, நபிமொழிகள் இருக்கின்றன. இல்லையே மாற்று கருத்திலே நிறைய வசனங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த இரண்டாவது புள்ளியில் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தின் கீழ் தங்களுடைய வாளை தொங்கிக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பது வருகின்றான், வாளை உருவிக்கொண்டு பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களை இப்போது காப்பாற்றுபவன் யார்? அல்லாஹ் சொன்னவன். அப்படியே அவனுடைய கை நடுங்க ஆரம்பித்து விடுகின்றது. தவக்கலுடைய உச்சக்கட்ட உதாரணம். ஆக அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது, வணங்குவதற்கும் முற்றிலும் அடிபணிவதற்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அவன் வணக்கத்துக்குரியவன் மட்டுமல்ல, அவனை தான் முழுமையாக அடிபணிய வேண்டும். ஜமாத் தன்னுடைய ஊழியர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கின்றது. இன்று அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் அல்லாஹ்வை தான் வணங்குகிறார்கள் முஸ்லிம்கள். ஆனால் பல கொள்கைகளை அடிபடுகிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கும் கட்சிகளுக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள், அந்த தலைமையை அடிபணிகிறார்கள். காரணம் என்னவென்றால், கலிமாவிற்கும் அதனுடைய விளக்கத்திற்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அது அந்த ரீதியில சகோதரர்களே, ஜமாத் இதையும் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் வணக்கத்துக்குரிய மட்டுமல்ல, அடிபணிதற்கு தகுந்தவன் அவன்தான். முழுமையாக அவனே அடிபணிந்து வாழ வேண்டும் என்று ஜமாத் விளக்குகின்றது. இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை தவிர வேறு இறைஞ்சல் கூட துவா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். துவா வல் இபாதா, அது ஒரு வணக்கம். அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இறைஞ்சுதல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அனைவருடைய பேச்சுகளையும் அனைத்து நேரத்திலும் கேட்பவன் அவன் ஒருவன் தான். எந்த மொழியில் கேட்டாலும் அதை புரிபவன் அளிப்பவன் அவன் ஒருவன் தான். அனைத்து மொழிகளுக்கும் சொந்தக்காரன், அனைவருடைய பேச்சை கேட்கும் அஸ்ஸமத் அஸ்ஸமீ, அனைத்தும் கேட்பவன் அவன் தான். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், என்றுமே கேளுங்கள். உஜீபு தாவத்தத் தாஇ இஸா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ, அவர்கள் என்றுமே கேட்கட்டும். வல்யுமினு பி, என்னை நம்பட்டும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், என்னிடம் கேளுங்கள். எவரிடமும் நாம் செல்லக்கூடாது, அவனை தவிர. ஒரு முத்தான ஒரு வசன வார்த்தை இது. இறைவனின் பேரரசில் எல்லாருமே அதிகாரமற்ற குடிமக்களே. அவர்கள் வானவர்களாகவோ நபிமார்களாகவோ அல்லது வலிமார்கள் இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை அல்லாஹ் கொடுத்ததை தவிர. அனைவரும் அதிகாரமற்ற குடிமக்கள் என்று ஜமாத் தன்னுடைய அமைப்பு சட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த கோட்பாடு அளிக்கின்ற இன்னொரு அடிப்படையான விளக்கம், சட்டம் வகுப்பதற்கும் சட்டம் பிறப்பிப்பதற்கும் நிலையான முழுமையான சுய அதிகாரம் கொண்டவர் என அல்லாஹ்வை தவிர எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா தான் லா கிவர். சட்டம் அவன் தான் கொடுப்பான். எவன் படைத்தானோ, எவன் பரிபாலிக்கின்றானோ, எவன் வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கின்றானோ, எவனுக்கு சுஜூதோ, எவனுக்கு அனைத்து வணக்கங்களோ, அவன்தான் சட்டங்களையும் கொடுப்பான். நான் எவ்வாறு வாழ வேண்டும், என்னுடைய பொருளாதார முறைமை எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை சட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய பர்சனல் லா எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய கிரிமினல் லாஸ் எவ்வாறு இருக்க வேண்டும். ஆக வணக்கம் இறைவனுக்கும் வாழ்க்கை பிறருக்கும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை வணக்கமாக மாறிவிட வேண்டும். ஆக இது ஒரு அம்சம். இதையும் ஆக எந்த துறையும் அது அல்லாஹ்வுக்கு எதிராக சட்டம் பிறப்பதாக இருந்தால் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம். ஆனால் அதற்கு சார்ந்து இருக்க மாட்டோம், அதை நாம் ஏற்று வாழ மாட்டோம் என்பதே ஜமாத் தன்னுடைய நிலைப்பாடு. ஏனெனில் அல்லாஹ் தான் தன்னுடைய ஆட்சியின் நியாயமான ஒரே ஒருவர். இது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த முழு பிரபஞ்சத்தின் ஒரே உரிமையான அல்லாஹ் தஆலா. ஓனர்ஷிப் பிலாங்ஸ் டு அல்லாஹ். இது அடிப்படையான ஒரு அகீதா. இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும் சரி, யாருக்கும் உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை, ஓனர்ஷிப் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. அல்லாஹ் மட்டும்தான். நாம் அனைவரும் அமானிதமாக அதை பெற்றிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை ஒரு அமானிதம், இந்த திறமைகள் அல்லாஹ் கொடுத்தது, இந்த குடும்பம் ஒரு அமானிதம், இந்த உலகம் ஒரு அமானிதம். ஓனர்ஷிப் பிலாங்ஸ் டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதை நாம் குர்ஆன் மிக தெளிவாக எடுத்திருக்கிறது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அனைத்தையும் அவன் துதிக்கின்றன. அவன்தான் உரிமையாளன், வணக்கத்துக்குரியன் அவன்தான், உரிமையாளன் அவன்தான், ஓனர்ஷிப் அவனுடைய தான். ஆக சட்டம் ஏற்றும் அதிகாரம் அவனுக்கு தான், வணக்கம் அவனுக்கு தான், வழிபாடு அவனுக்கு தான், அனைத்தும் அவனுக்கு தான்.
இது ஒரு அடிப்படையான கொள்கை சகோதரர்களே. இந்த ஏகத்துவ முழக்கம் தெளிவாக நம்மிட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தன் படைப்பினத்தின் ஒரே அதிபதி, the only owner. அத்துடன் கோட்பாடு இதுவரை நாம் பார்த்தது அந்த கோட்பாடுடைய ஒரு விளக்கம். அதை எவ்வாறு ஜமாத் புரிய வைக்கிறது என்பதை இப்பொழுது ஜமாத் அமைப்பு சட்டம் இருந்தால் ஜமாத்துடைய பெயரை அடிக்கடி சொல்லுகின்றேன். ஜமாத் இந்த கோட்பாட்டை எத்தகைய சிந்தனையை மற்றும் செயல்மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று புரிய வைக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஒரு கோட்பாடு இருக்கின்றது, புரிந்துவிட்டது. சரிங்களா? யூஆர் வித் மீ? புரிந்தில்ல? ஒரு கோட்பாடு புரிந்துவிட்டது. இப்பொழுது அந்த கோட்பாடு என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றது என்று பார்க்கும் பொழுது முதல் எதிர்பார்ப்பு இக்கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட பின் மனிதன் தன் சுய அதிகாரத்தை ஃப்ரீ வில் முற்றாக துறந்து விடல் வேண்டும். தன் மன இச்சைகளுக்கு அடிமையாக இருப்பதை விட்டுவிட வேண்டும். இது முதலாவது எதிர்பார்ப்பு. நான் நினைக்கின்றேன், நான் சொல்லுகின்றேன், இது இல்லை. அல்லாஹ் சொல்வதை கேட்பது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் ஏற்று வாழ்வது. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு சொற்ப சுய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். எந்த படைப்பினங்களுக்கும் அளிக்காத ஒரு சுய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். அதுதான் ஒரு சோதனை. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் சுய அதிகாரம் இருக்கின்றது. ஒரு லிமிடெட் சுய அதிகாரம் இருக்கிறது, எக்ஸ்பேண்டட் அல்ல. உதாரணமாக இந்த கண்கள் மூலமாக பார்க்க தான் முடியும். சுய அதிகாரம் சொல்லி கேட்ப வைக்க முடியாது. ஆனால் பார்ப்பதிலே எதுவும் பார்க்கலாம் என்ற ஒரு சுய அதிகாரம் இருக்கின்றது. இந்த எதுவும் கேட்கலாம் என்ற ஒரு சுய அதிகாரம் இந்த காதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி இருக்கிறது. அது என்ன? அது சோதனை. அது ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த கோட்பாட்டை ஏற்று வாழும் ஒரு மனிதன் அந்த சொற்ப சுய அதிகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகின்றான். அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகுவதற்காக, அதில் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய சுய அதிகாரத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சூரத்துக்கு பகரமாக வாங்கி கொண்டான். என்ன அர்த்தம்? இந்த உயிர் நம்முடையதா? இந்த உடைமைகள் நம்முடையதா? இது எப்படி, எத்தகைய வியாபாரம் இது? முஃபஸ்ஸிர்கள் விளக்குகிறார்கள், அந்த மனிதனிடம் இருக்கின்ற சுய அதிகாரத்தை அல்லாஹ் வாங்கி கொண்டான். அவனுக்கு அந்த சக்தி இருக்கின்றது. நினைத்தால் செய்யலாம், சாதிக்கலாம், அல்லாஹ்வுக்கு எதிராக போராடலாம். அவன் விட்டு விடுகின்றான் அல்லாஹ்வுக்கு. இது எனக்கு வேண்டாம் இறைவா, உன்னுடைய சுவனம் எனக்கு வேணும், இதோ இதை பெற்றுக்கொள், உன்னுடைய சுவனத்தை எனக்கு கொடுத்து விடு. ஒரு வியாபாரம், ஒரு ஒப்பந்தத்துக்கு அவன் சென்று விடுகின்றான். அதுதான் இது. ஆக இந்த கலிமா நம்மிடம் கேட்பது, சுய அதிகாரத்தை நீங்கள் துறந்து முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விடுங்கள். இந்த சுய அதிகாரத்தின் மூலமாக மன இச்சைகளுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, அதை விட்டு விடுங்கள். எப்பொருளுக்கும் தான் முழு அதிகாரம் உள்ள உரிமையாளன் என அவன் தன்னிடம் கருத்தில் கூடாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், சொத்து சுகங்களாக இருக்கட்டும், பிசினஸ் இருக்கட்டும், பொருளாதாரம் இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், ஆட்சி இருக்கட்டும், எது இருக்கட்டும், அவை அனைத்தும் அல்லாஹ் தஆலா அமானிதமாக தான் கொடுத்திருக்கின்றானே தவிர முழு அதிகாரம் நான் எதை வேணும் சாதிப்பேன் இதன் மூலமாக நினைக்க கூடாது. ஏன்? தன்னுடைய உயிர், உடல் உறுப்புகள், உடல் ஆற்றல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை என கருத வேண்டும். மிக மிக முக்கியம். நான் சில ஆற்றல்களை பெற்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான், நான் நினைக்க கூடாது இது என்னுடைய சொந்தமான வேண்டும். இந்த உறுப்புகள் மறுமையில பேசும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கை பேசும், கால் பேசும். மனிதன் ஆச்சரியமாக கேட்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், என்னுடன் தானேப்பா இருந்தாய், எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொல்கின்றாய்? அந்த உறுப்புகள் பேசும், சொல்லும். எந்த மனிதன், எந்த ரப், எந்த அல்லாஹ் உலகத்தில் உன்னை பேச வைத்தானோ, இன்று அந்த ரப் என்னை இப்பொழுது பேச வைத்தேன், இந்த கை பேச வைத்தேன். ஆக சகோதரர்களே, இந்த கலிமா, இந்த கோட்பாடு இந்த சிந்தனை மாற்றத்தை கொடுக்க விரும்புகின்றது. ஜமாத் தன்னுடைய ஊழியர்களுக்கு இத்தகைய சிந்தனை மாற்றத்தை பக்கம் அழைக்கின்றது. உங்களுடைய சுய அதிகாரத்தை துறந்து விடுங்கள், முழு அதிகார உரிமையாளர் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அனைத்திற்கும், ஏன் உங்களிடம் ஒட்டி இருக்கின்ற, இணைந்திருக்கின்ற உயிர், உடல் உறுப்புகள், ஆற்றல்கள், இவை மூன்றும் நம்மிடம் இணைந்திருக்கின்றன. அவையும் உங்களது அல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று கருத வேண்டும். ஆக சகோதரர்களே,
கோட்பாடு நம்மிடம் ஏற்படுத்த விரும்புகின்ற சிந்தனை செயல்மாற்றத்தின் தொடரிலே அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தனக்கு உண்டு என்ற எண்ண தெளிவு இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை. முதலாவது புள்ளியில பார்த்தோம், ஒன்றும் நம்முடையது அல்ல என்று. அப்படி என்றால் என்ன? அமானிதமாக கொடுக்கப்பட்டது என்றால் என்ன? we are answerable. ஒரு பொறுப்பு வந்துவிட்டால் அங்கு ஆன்சரபிலிட்டி வந்து விடுகின்றது. ஆக அல்லாஹ்விடம் பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பொறுப்பு கடமைகள் அனைத்தும், என்னுடைய உயிர் உடல் உறுப்புகள், என்னுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், அதிகாரங்கள், செல்வ செழிப்பு அனைத்தையும் நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ண தெளிவு இருக்க வேண்டும். இட் ஷுட் பி வெரி கிளியர் இன் அவர் மைண்ட். ஏதோ ஒரு சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடாது, அன்கான்சியஸ்ல இருக்கக்கூடாது. நம்முடைய தெளிவு, எண்ண தெளிவில மிக தெளிவாக இது இருக்க வேண்டும். தன்னுடைய ஆற்றல்கள், பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றை பயன்படுத்தியது குறித்து கியாம நாளில், இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வின் முன் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தனது செயல்களுக்கு ஏற்ப நற்கூலியோ தண்டனையோ பெற வேண்டியிருக்கிறது என்னும் பேருண்மையை எப்பொழுதும் பசுமையாக மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொன்ன வார்த்தைகள் தான். எந்த மாற்றமும் இங்கு இல்லை. அப்படியே டாட் டு டாட் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக தெளிவாக பசுமையாக நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். நம்முடைய அனைத்து ஆற்றல்களுக்கும் பழக்கம். இங்க ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். சில வார்த்தைகள் மிக நுணுக்கமாக இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் பாருங்க, பழக்க வழக்கங்கள். பொதுவாக தவறான பழக்கம். இது என்ன செய்யறது? என்னுடைய பழக்கம் முடியல, நான் என்ன செய்யறது? திஸ் இஸ் மை நேச்சர். இது எப்படி இயற்கையா இருக்கு? தவறு. அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக எந்த பழக்க வழக்கமும் இருக்கக்கூடாது. அதை தூக்கி எறிய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அனைத்து பழக்க வழக்கங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே கேட்பான். நடத்தை, நான் இப்படிதாங்க, என்னுடைய நேச்சருங்க, இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நடப்பேன், என்ன செய்யறது? தவறு. யூ ஹாவ் டு கரெக்ட், யூ ஹாவ் டு சேஞ்ச். ஒரு மாற்றம் அங்கு வர வேண்டும். அதற்கு அனைத்துக்கும் முன்மாதிரியாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 23 ஆண்டுகள் நமக்கு காட்டுகின்ற பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் என்னுடையது என்று இல்லாமல் அனைத்திற்கும் நாம் மறுமையிலே பதில் சொல்லி ஆக வேண்டும், கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தனது செயல்களுக்கு ஏற்ப நற்கூலியோ தண்டனையோ பெற வேண்டியிருக்கிறது என்னும் பேருண்மையை எப்பொழுதும் பசுமையாக மனதில் இருக்க வேண்டும். எந்த நாம் செயல் செய்தாலும் அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கும். தவறு செய்தால் அல்லாஹ் கேட்பான், தண்டிப்பான். ஆக ஒரு மோமின் அவனுடைய வாழ்க்கை ஒரு நடுநிலையான வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒருபுறம் இறைவனுடைய கோபம், அவனுடைய தண்டனை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும். மறுபுறம் அவனுடைய கருணை மீது அவன் ஆதரவு வைக்க வேண்டும். தன்னுடைய ஏதாவது தவறு செய்து விட்டால் உடனே இறைவன் பக்கம் மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே அனைத்து நிலைகளிலும் அவனுடைய மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது, ஒரு நாள் நான் இறைவன் மீது நிற்க இருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லுகின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். எவன் ஒருவன் இறைவன் முன் நிற்க வேண்டுமே என்ற அந்த சிந்தனையுடன் வாழ்ந்தானோ அவருக்கு 2 தோட்டங்களை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலிமன் கா, பயந்தான். அவன் எதை கொண்டு பயந்தான்? மகாம ரப்பி, இறைவன் முன் நான் நிற்க வேண்டுமே, ஒரு நாள் நிற்க இருக்கின்றேன் என்று பயந்தான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் அவனுடைய பயத்துக்கு நான் கூலி கொடுப்பேன். ஜன்னதான், அவனுக்கு 2 தோட்டங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக சகோதரர்களே, இந்த ரீதியிலே இந்த தெளிவு நம்மிடம் வர வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த கோட்பாடு ஏற்படும் சிந்தனை மற்றும் செயல் மாற்றத்திலே இன்னும் வர வேண்டியது, அல்லாஹ்வின் விருப்பத்தையே தன்னுடைய விருப்பங்கள் யாவற்றுக்கும் அளவுகோலாகவும் அவற்றின் வெறுப்பையே தன்னுடைய வெறுப்புகள் அனைத்திற்கும் அளவுகோலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது அடிப்படை. விருப்பு வெறுப்பு என்று எனக்கு தனி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் விரும்புறதை நான் விரும்புறேன், அல்லாஹ் வெறுப்பதை வேறு ஒன்றும் இல்லை. இதன் அடிப்படை. லைக்கிங் டிஸ்லைக்கிங் உடைய பேராமீட்டர் இது ஒன்றுதான் என்று திருக்குரான் மிக தெளிவாக, அதாவது நம்முடைய அமைப்பு சட்டம் சொல்லுகின்றது. இவை அனைத்திற்கும் குரான் ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் மீது அளவு கடந்து நேசம் கொள்ள வேண்டும். நம்முடைய நேசத்திற்கு உரித்தானவராக அல்லாஹ் தஆலா முதலில் இருக்க வேண்டும். வல்லஸீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையாளர்கள் ஆமனு அல்லாஹ்வை தான் மிக அதிகமாக நேசிப்பார்கள்.
அஷத்து உப்பல்லில்லா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆக குர்ஆன் சொல்லுகின்றது, உங்களுடைய தாய் தந்தையர், பிள்ளைகள், மனைவி, மக்கள், சொந்தங்கள், சகோதரர்கள், வீடு, வியாபாரம் அனைத்தையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய பாதையில் போராடுவதும் முதலிடம் இருக்க வேண்டும் என்று சூரத்துல் அதாவது தௌபாவுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வின் மீது அளவு கடந்து நேசம் கொள்ள வேண்டும். தன்னுடைய எல்லா உழைப்புக்கும் முயற்சிக்கும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையும் நெருக்கத்தையுமே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். மிக அடிப்படை சகோதரர்கள், இன்று இஸ்லாத்திற்காக நிறைய பணிகள் நடக்கின்றன, மாற்று கருத்து இல்லை. சமுதாய முன்னேற்றத்திற்காக பல பணிகள் நடக்கின்றன, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெயருக்கும் புகழுக்கும் அது இருக்கக்கூடாது. நம்முடைய சாதனைகளை சொல்வதற்கு அது இருக்கக்கூடாது. மாறாக அது எதற்காக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ஹுப்பை பெற வேண்டும், அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்க வேண்டும். மேலும் அதனையே தனது முழு வாழ்வின் மையமாக கொள்ள வேண்டும். மிக அடிப்படை போக்கல் பாயிண்ட், மையம் என்னவென்றால் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், வேறு ஒன்றும். இந்த அம்சமும் ஜமாத் தன்னுடைய அமைப்பு சட்டத்திலே விளக்குகின்றது. இக்கோட்பாடு ஏற்படுத்தும் சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் தொடரிலே அந்த மனிதர், அந்த கோட்பாட்டை ஏற்று வாழும் மனிதன் தனது ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் சமூக விவகாரங்களிலும் பண்பாட்டு நெறிமுறைகளிலும் பொருளாதார விவகாரங்களிலும் அரசியல் செயல்பாடுகளிலும் சுருக்கமாக சொன்னால் வாழ்வின் எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வின் வழிகாட்டல்களை மட்டுமே வழிகாட்டல்களாக கொள்ள வேண்டும். இது மிக அடிப்படை. ஒழுக்கம், நடத்தை, சமூகம், பொருளாதாரம், அரசியல் எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வின் வழிகாட்டல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றார். இந்த கோட்பாட்டுடைய இரண்டாவது வம்சம் என்ன? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர். அதனுடைய பொருள் என்ன? ஜமாத் விளக்குகிறது. எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் பார்த்தது லா இலாஹா இல்லல்லாஹ். இனி பார்க்க இருப்பது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதாவது இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்காகவும் மறுமை நாள் வரை வேண்டிய ஆதாரபூர்வமான வழிகாட்டுதல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ஒரு முழுமையான முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்காக இறைவன் தன் சார்பாக நியமித்த அனுப்பிய இறை தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்காகவும், வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் மறுமை நாள் வரை அப்ரூவ்ட் லைஃப், ஆதாரபூர்வமான வழிகாட்டு, ஒரு முழுமையான முன்மாதிரி, அல்லாஹ் நியமித்த, அல்லாஹ் அங்கீகரித்த ஒரு வாழ்க்கை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று இந்த தெளிவு இல்லாமல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், உலக மக்கள் இருக்கிறார்கள். ஏதோ 7வது நூற்றாண்டிலே ஒருவர் வந்தார், ஒரு தீர்க்கதரிசி வந்தார் என்று நினைக்கிறார். இல்லை, அல்லாஹ் நியமித்தது மறுமை நாள் வரை முன்மாதிரி அவர்கள் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பேருண்மையை அறிந்து கொண்ட பின் மனிதன் மீது கடமையானது என்ன, மாற்றம் என்ன வர வேண்டும், அதை ஜமாத் விளக்குகின்றது. இப்பேருண்மையை அறிந்து ஏற்றுக்கொண்ட பின் மனிதனுக்கு கடமையாவது என்னவென்றால், முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய அறிவுரைகள், வழிமுறைகள் ஏன் எதற்கு என்று கேளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அங்கீகரித்த வாழ்க்கை அது. எந்த கேள்வியும் வரும், ஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டால் இந்த 2 காதுகளும் செய்மடுக்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆக அது யார் சொன்னாலும் சரி. இன்றைய காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மத்தியில் இல்லை. ஆனால் அவர்களுடைய அன்னாருடைய சொல் செயல் இருக்கின்றது. ஒரு சகோதரர் ஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டால் என்னுடைய பேச்சுக்கு அங்கு எந்த இடமும் இல்லை, அவையெல்லாம் எடுத்து ஒருபுறம் வையுங்கள், அதை கேளுங்க. ஏனென்றால் அவர் அவருடைய பேச்சு சொல்லவில்லை, மாறாக யாருடைய பேச்சு சொல்லுகின்றார்? நபிகள் நாயகம் அல்லாஹ் அங்கீகரித்த அந்த திருத்தூதருடைய வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஆக சகோதரர்களே, ஏன் இதற்கு என்று கேட்கலாம். ஒமா என்தியபானில் ஹவா, சூரிய நஜமுடைய துவக்க வசனங்கள். அவர் தன்னுடைய மன இச்சை இப்படி பேசுவதில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் ஹுவா இல்லா வஹீ யூஹா. சொல்வதெல்லாம் வஹீ, வஹீயுடைய இன்னொரு பகுதி அது. அன்னால் அவருடைய வார்த்தைகள். ஒமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுஸூஹு. ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும், எதிலும் தடுத்தாரோ ஃபந்தஹு,
விலகி இருங்கள். குர்ஆனுடைய வசனங்கள் சூரா ஹஷ்ருடைய வசனம். ஏவல் விலக்கல்களை பேண வேண்டும். எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்களோ அதை ஏற்றுக்கொள்வது. அதை தான் நான் சொன்னேன். ஒமா அத்தாக்கும் ரசூலு ஃபஹுஸுஹு. எதை ஏவினாரோ, ஒமா நஹாக்கும் எதிலிருந்து விலக்கினாரோ அதிலிருந்து விலகி இருங்கள். அன்னலாரை தவிர வேறு எவருடைய தலைமைத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் அவர் தன்னிச்சையாக செயல்படும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடிப்படையான பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை ஒரு புறம், இன்றைய கம்யூனிஸ்ட் மற்றும் திராவிட கழகங்களுடைய தலைமையை முஸ்லிம்கள் ஏன் ஏற்று வாழ்கிறார்கள் என்றால் அவருடைய கலிமாவை புரிந்து கொள்ளவில்லை. நேர் எதிரான கொள்கைகள், ஆனால் அதை நாம் ஆதரிக்கின்றோம், அந்த தலைமையை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த கலிமா வேண்டுகிறது, அதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். ஆக அன்னலாரை தவிர வேறு எவருடைய தலைமைத்துவத்தையும் வழிகாட்டலையும் அவர் தன்னிச்சையாக செயல்படும் போது, அதை ஒட்டி ஒரு தலைமை இருக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். தன்னிச்சையாக செயல்படும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இறைவரையும், அதாவது திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் மூல ஆதாரமாக, சோர்ஸ், மெயின் சோர்ஸ், சான்றாக, எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுடைய விளக்கமாக இருக்கின்றது சகோதரர்களே. ஆக இந்த ரீதியிலே நாம் அனைத்து மாச்சினைகளையும் தன் இதயத்திலிருந்து முற்றாக துடைத்தெறிய வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே சத்தியத்திற்கு அளவுகோல், வேறு யாரும் சத்தியத்துக்கு அளவுகோல் அல்ல. உலகத்தில் இருக்கும் அனைவரும் விமர்சனத்துக்குரியவர்கள் தான், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஆக இந்த சிந்தனை மிக தெளிவாக நம்மிடம் இருக்க வேண்டும். ஆக இதுவரை நாம் பார்த்தது அந்த கோட்பாட்டுடைய விளக்கம். இதை நாம் தெளிவாக புரிந்து நம்முடைய மனதில், செயலில், தாக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்தது ஜமாத் இஸ்லாமியின் தனது குறிக்கோள் என்ன என்பதை விளக்குகின்றது. பிரிவு 4 அது விளக்குகின்றது. ஜமாத் இஸ்லாமியின் குறிக்கோள் இகாமத்துத் தீன், தீனை நிலைநாட்டுதல் ஆகும். மிக விவரமாக இந்த தலைப்பை நாம் பேசியிருக்கிறோம் இதற்கு முன்பு. அனகீமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீ, அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வார்த்தைகள் சூரத்து ஷூராவுடைய வசனங்கள் 42வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம். அனகீமுத் தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா ததஃபர்ரகு ஃபீ, பிரிந்து விடாதீர்கள். ஆக ஜமாத் இஸ்லாமியின் குறிக்கோள் இகாமத்துத் தீனாக இருக்கிறது என்று நாம் பதிவு செய்திருக்கின்றோம். இந்த பணி நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்றால், இறை உவப்பும் மறுமை வெற்றியும் பெறுவதற்கு இந்த குறிக்கோளையும் உண்மையாக கொண்டு கொள்ளலாம். இந்த பணி இந்த தீன் நிலைநாட்டுவதற்காகவோ, அது நிலைநாட்ட பிறகு ஆட்சி பெறுவதற்கோ அல்ல. நன்றாக இந்த விஷயத்தை நாம் ஜமாத் விளக்குகின்றது. இந்த உலகத்தில் ஏதாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. இந்த பணி இறைவன் சொன்ன பணி நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு தூண்டுகோலாக இருப்பது, எதற்காக நான் இது செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுவதற்கும் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கும். ஆக உலக சாதனைகள், ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. தீன் நிலைநாட்டப்பட வேண்டும், இறை கட்டளை, அதற்காக பணி செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஓப்புக்காக செய்ய வேண்டும், மறுமையிலே வெற்றி. இதுக்கு முன்பு நாம் படித்திருக்கிறோம் முந்தைய கூறுகிற புத்தகங்களே. ஜமாத் இங்கு வெற்றி பெறலாம், இல்லை பிறகு பெறலாம், தோல்வி அடையலாம். ஆனால் அந்த நோக்கத்திற்காக உழைக்கின்ற மக்கள் மறுமையிலே கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த பிரின்சிபலை நன்றாக புரிந்து கொள்ளணும். நாம் இருக்கும் வரை இக்காமத்தை பார்க்க முடியாது, பிறகு வரலாம், 100 வருடங்களுக்கு பிறகு வரலாம், தீன் நிலைநாட்டப்படலாம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு. அது என்னுடைய இலக்கு அல்ல. என்னுடைய பங்களிப்பு இகாமத்து தீன் என்ற நோக்கத்துக்கு எதற்காக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் ஏன் அதற்கு தியாகங்களையும் என்னுடைய அனைத்து ஆற்றல்களையும் கொடுக்கின்றேன் என்றால் அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுவதற்கும் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கும். நானே இந்த தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தலைமையோடு ஏற்றுக்கொண்ட என்ன பயன்? அல்லாஹ்வுடைய ஓப்புக்காக ஏற்றுக்கொள்கின்றேன், மறுமை வெற்றிக்காக ஏற்றுக்கொள்கின்றேன். ஆக சகோதரர்களே, இந்த தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். உலக இன்பங்கள், உலக ஆசாபாசங்கள், உலக வெற்றி, உலகத்தில் ஏதாவது இல்ல சமுதாயத்தில் வாங்கி கொடுக்க வேண்டும், இதுவும் இல்லை. அதை வாங்கி கொடுக்க வேண்டும், உரிமைகளை வாங்கி, அதுவும் அல்ல. தீன் ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கை நெறியை எந்த விதமான கூட்டல் குறைத்தல் இல்லாமல் அல்லாஹ் சொன்னபடி நிலைநாட்டுவதற்காக என்னுடைய இது பங்களிப்பு. நான் அதற்காக முயற்சி செய்கின்றேன். ஆனால் அது செய்யும் பொழுது என்னுடைய எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஏதோ சாதித்து இந்த உலகத்திற்கு, சமுதாயத்துக்கு கொடுத்து செல்ல வேண்டும் அல்ல, என்னுடைய இறைவனை திருப்தியை பெற வேண்டும். நான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும்.
என்ற எண்ணம் இது தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று ஜமாத் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆக சகோதரர்களே, பிரிவு 4 நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இகாமத் தீன் தான் நம்முடைய குறிக்கோள். குர்ஆன் அதற்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. பல குறிக்கோள்கள் அல்ல, ஒரே குறிக்கோள் தான். இகாமத்து ஸலா இருக்கிறது, தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆனால் இகாமத்து தீனுடைய பகுதி தான், தீனை நிலைநாட்டுகின்ற பகுதி தான். இகாமத்து ஜகாத்தை நிலைநாட்டுங்கள் இருக்கிறது, இகாமத்தினுடைய பகுதி தான். நீதியை நிலைநாட்டுங்கள் இருக்கின்றது, அதுவும் இகாமத்தினுடைய பகுதி தான். ஒட்டுமொத்தமாக இகாமத்து என்றால் முழு வாழ்க்கை நிலையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் கொடுத்த ஏவல் கட்டளை. அப்படி நிலைநாட்டும் பொழுது அதனுடைய மோட்டிவேஷன் ஃபோர்ஸ், தூண்டுகோலாக இருக்க வேண்டியது ஜமாத்தோ ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய ஒப்புதான், மறுமை வெற்றி. 3வது அடிப்படையான பிரிவு, இந்த அழகிய இலக்கு இருக்கிறது என்றால் எவ்வாறு அடைவது? end justifies the means என்ற கருத்து இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. எப்படியாவது நாம் அறிந்து அடைய வேண்டும் என்பது தவறு. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. எந்த அளவிற்கு இலக்கு புண்ணியமாக இருக்கின்றதோ அதே அளவு வழிமுறையும் புண்ணியமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த ரீதியிலே இந்த இலக்கை நாம் எவ்வாறு அடைய இருக்கிறோம் என்றால், குர்ஆனும் நபி வழியும் சுன்னத்தும் ஜமாத்தினுடைய செயல்பாட்டின் அடிப்படைகளாக இருக்கிறது. இந்த வழிமுறையை பின்பற்றுவதற்கு குர்ஆனை நாம் பின்பற்றுவோம், சுன்னாவை பின்பற்றுவோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடு இருக்கும். ஜமாத்தின் செயல்கள் அனைத்தும் ஒழுக்க வரம்புகளுக்கு உட்பட்டவையாக இருக்கும். ஒரு அடிப்படை. எவ்வளவு பெரிய ரிசல்ட் ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்ட தவறான முறையில் கிடைத்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தீவிரமான போக்கு, தவறான வழிமுறைகள், அராஜகமான முறைகள், இவையெல்லாம் நம்முடைய அணுகும். நாம் ஒழுக்க வரம்புகளுக்குள் உள்ளது. முழு 23 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஒழுக்க வரம்புகளுக்குள் தான் பெருமானார் அவர்கள் இந்த புரட்சியை கொண்டு வந்தார்கள். தனது குறிக்கோளை அடைவதற்கு ஜமாத் அமைதியான ஆக்கக்கரமான வழிகளை மேற்கொள்ளும். ஆக ஆக்கக்கரமான கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ் தான் இருக்கும். பீஸ்ஃபுல் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ். தவறான வழிமுறைகள், பீதியை உருவாக்குவது, மக்களிடையே பீதியை உருவாக்குவது, வகுப்பு கலவரங்கள் மூலமாக தன்னுடைய பேச்சை எட்ட செய்வது, 10 வருடங்கள்ல செய்ய வேண்டிய பணியை 10 நாட்களில் செய்தி சில விஷயங்கள் தவறான முறையில் எட்ட செய்வது ஜமாத் தங்கி. நாம் 10 வருடங்கள் அதை எட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் தவறான முறையிலே, அமைதி இல்லாத தவறான முறையிலே நாம் எந்த ஒரு இலக்கையும் அடைய விரும்பவில்லை என்பதை ஜமாத் மிக தெளிவாக நமக்கு முன் எடுத்து வைக்கின்றது. அழைப்பின் வாயில் அப்பொழுதுனால் எப்படி நீங்கள் இந்த கருத்தை இந்த உலகத்தில் நிகழ்வீர்கள் என்றால் 3 விஷயங்கள் மிக அடிப்படையாக. அழைப்பின் வாயிலாக தாவா, மக்களுடைய சிந்தனையை நாம் இந்த அழைப்பின் மூலமாக மாற்ற முயற்சி செய்வோம். நீங்கள் பாருங்கள், ஜமாத் எங்கெல்லாம் தூங்கியதோ முதலில் அவங்க 2-3 நபர்களும் இருந்திருப்பார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன் ஒரு 75 நபர்கள் தான் இந்த ஜமாத்தை துவக்கினார்கள். இப்போது லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த ஊரிலே குறைந்தபட்சம் 100கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அழைப்பின் வாயிலாக, மக்களுடைய கருத்து பரப்புவதின் வாயிலாக. நாம் ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றோம், நீங்கள் அதை புரிந்து ஆதாரபூர்வமாக நாம் எடுத்து வைக்கின்றோம். அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீர்கள் என்றால் இப்படிதான் நாம் வளர்ச்சியை பார்ப்போமே தவிர தவறான ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மெத்தட்ல இல்ல. மாறாக அழைப்பின் வாயிலாகவும் கருத்து பரப்புவதன் வாயிலாகவும் மக்களின் சிந்தனையும் நடத்தையும் சீரமைக்கும். ஆக ஒரு மெத்தடாலஜி ஜமாத்துக்கு நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு மக்கத்து வாழ்க்கை இதுதான் இருக்கு. எந்த விதமான அங்கு போராட்டமும் இல்லை. ஆனால் அழைப்பு இருந்தது. கருத்தை பரப்பினார்கள், மக்களுடைய சிந்தனையை நடத்திய மாற்றினார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய பெரிய குழு தயாரான போது அங்கு வாழ இடமில்லை, வாழ முடியவில்லை. தலைக்கு 100 ஒட்டகம் என்று அங்கு சொல்லும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார். அங்கு சென்று கூட வாழ விடவில்லை. அவர்கள் எதிர்த்து வரும்போது வாளை ஏந்தி போரினார் தவிர டிஃபென்சிவ் தான் இருந்தது, அஃபென்சிவ் அல்ல. ஆக ஜமாத் சீராவை முன்னிறுத்தி அமைதியான ஆக்கப்பூர்வமான அழைப்பின் வாயிலாக கருத்து பருவதன் வாயிலாக மக்களின் சிந்தனையை நடத்தியை
சீரமைப்பு என்று தன்னுடைய அமைப்பை பதிவு செய்கிறது. இவ்வாறு நாட்டின் கூட்டு வாழ்வில் தான் விரும்பும் தூய்மையான புரட்சியை கொண்டு வருவதற்கு பொதுமக்களின் கருத்தை சமயப்படுத்தும். பொதுமக்கள் இந்த செய்தி பரவ வேண்டும். நம்முடைய நாட்டிலே தீன் நிலைநாட்டப்பட வேண்டும். முஸ்லிம்கள் மத்தியில், முஸ்லிம் அல்லாதார் மத்தியிலே இந்த செய்தி பரப்ப வேண்டும். இந்த தீன் முஸ்லிம்களுடைய மட்டுமல்ல, அனைவருக்கும் சொந்தமானது. இந்த வேதம், திருக்குரான், உதல்லின்னாஸ் முழு மனித சமுதாயத்திற்கு சொந்தமானது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் முழு மனித சமுதாயத்திற்கு அற்புடையாக வந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதி. உண்மையிலேயே இந்த செய்தி மக்களுக்கு சேரவில்லை. இந்த அடிப்படையான செய்தி மக்களுக்கு சேரவில்லை. ஆக தாவா என்ற முறையிலே நாம் இந்த செய்தி இவையெல்லாம் செய்த பின் சில விஷமிகள் இருப்பார்கள். அவர்கள் எதிர்க்கும் போது இஸ்லாம் நமக்கு அனுமதி நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா மக்காவிலும் ஜிஹாதுக்கு அனுமதி தரவில்லை. சூரத்துல் ஹஜ்ஜிலுடைய வசனம் வருகின்றது, உஸின லின்னாஸ், மக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் மீது ஜுலிம், அவர்கள் மீது அநியாயங்கள் செய்யப்பட்ட காரணத்தினால் அதை எதிர்த்து போராடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. எப்போது என்றால் பத்ருடைய காலத்தில். அது சகோதரர்களே, அது ஒரு ஸ்டேஜ். துவக்க ஸ்டேஜ் என்ன? கருத்தை பரப்புங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், சொல்லுங்கள், அழையுங்கள், கருத்தை திரட்டுங்கள். இவ்வாறாக நாட்டின் கூட்டு வாழ்வில் ஜமாத் விரும்பும் தூய்மையான புரட்சி, காமத்தின் அந்த புரட்சியை கொண்டு வருவதற்கு பொதுமக்களின் கருத்தை செம்மைப்படுத்தும் என்று ஜமாத் தன்னுடைய அமைப்பு சட்டத்தில் சொல்கின்றார். ஆக சகோதரர்களே, இந்த அம்சங்களை முன்னிறுத்தி இந்த 3 புள்ளிகளை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஜமாத்துடைய கார்பனாக வேண்டும் என்றால் ஜமாத் விளக்குகின்ற அகீதா, ஜமாத் சொல்கின்ற குறிக்கோள், அதை விளக்குகின்ற முறைமை மெத்தடாலஜி, அதை எவ்வாறு ஜமாத் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யும் என்பதை இங்கு சொல்லப்படுகிறது. இத்துடன் இன்னொரு 2-3 நிமிடங்களிலே நான் இன்னும் சில விஷயங்கள் இங்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஜமாத் ஒவ்வொரு ஆண்டும் 4 ஆண்டுகளுக்கு தன்னுடைய பாலிசி ப்ரோக்ராம் வைத்திருக்கின்றது. 4 இயர்ஸ் ரிப்போர்ட், 4 இயர்ஸ் பிளானிங் ஜமாத்துக்கு இருக்கிறது. இந்த பாலிசி ப்ரோக்ராம் மூலமாக நாம் மக்களுக்கு நாம் செய்யும் பணியை எடுத்து வைக்கின்றோம். உதாரணமாக இது பாருங்கள், 2011 முதல் 2015 வரை உள்ள ஜமாத்துடைய பாலிசி ப்ரோக்ராம் ஆல் இந்தியா லெவல், ஸ்டேட் லெவல் மூலமாக நம்முடைய கொள்கை மற்றும் செயல் திட்டம் அதையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், டாக்குமெண்ட் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு அதாவது ஸ்டேட்டும் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப இது செயல்படுத்தும். இதில் 7 புள்ளிகளை சுற்றி நம்முடைய பணிகள் இருக்கும். ஒன்று, முதலாவதாக அழைப்பு பணி தாவா. இரண்டாவது, முஸ்லிம் சமுதாயத்துடைய சீர்திருத்தம், இஸ்லாமிய சமூகம். மூன்றாவது, சமுதாய பிரச்சனைகளுக்கு ஜமாத் குரல் கொடுக்கும். நான்காவது, தேச உலக பிரச்சனைகளுக்கு ஜமாத்தோட கருத்துக்களை எடுத்து வைக்கும். ஐந்தாவதாக, மக்கள் சேவை, விஷன் 2016 நீங்க பார்க்கிறீர்கள் அல்லவா, அது. ஆறாவதாக, பயிற்சிக்காக ஏழாவதாக, ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட், அமைப்பு கட்டுப்பாடு. ஆக இந்த 7ஐ முன்னிறுத்தி ஜமாத் தன்னுடைய பணிகளை செய்யும் என்று இங்கே இதுவும் நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்க ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக, ஒருவர் கார்குனாக விரும்பிவிட்டார், அவர் கார்குனாக விரும்புகிறார் என்றால் அவரிடம் ஜமாத் எதிர்பார்ப்பது என்ன, இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அவர் இந்த 3 புள்ளிகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகம் தெளிவான பிறகுதான் அவர் கார்குனாக முடியும். இதில் முழு அமைதி, மன அமைதி அவருக்கு இருக்க வேண்டும். இது மிக மிக அவர் அடிப்படையாக. அதற்காக தான் இந்த அமர்வுக்கு பிறகு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நாம் அதை இயன்ற அளவு அதை விளக்குவதற்கு முயற்சி செய்வோம். இரண்டாவதாக, ஜமாத் கார்குனான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப சில பணிகளை கொடுக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த திறமைகளை கொடுத்திருக்கிறானோ அந்த திறமைகளை வைத்து அவர்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறதோ அதை வைத்து அவர் இந்த இகாமத் என்ற பணியிலே தங்களுடைய பங்களிப்பு கொடுப்பார். அவர் சில செயல்களிலே பாண்டித்தம் பெற்றிருப்பார், அவருக்கு சில திறமைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அதை நாம் பயன்படுத்துவோம், சில பொறுப்புகளை கொடுப்போம் வித்தின் ஹிஸ் கெப்பாசிட்டி. ஆக சகோதரர்களே, கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 2-3 ஆண்டுகளாக நாங்கள் அனைவரும் நம்முடைய துவக்க வகுப்புகளிலிருந்து வந்து பல கல்வி தாக்கம் மாற்றம் என்ற படித்தரங்களுக்கு சென்று அதற்கு பிறகு கோர் குரூப் என்ற இந்த நிலையில் வந்து இப்பொழுது நாம் அந்த கோர் குரூப்பும் முடிந்து 3வது ஒரு ஸ்டேஜ் கார்பன் ஆக வேண்டும், கார்பனுடைய ஊழியர் என்ற நிலையில் நாம் எட்ட வேண்டும். இவை அனைத்தும்
நம்முடைய மறுமை வெற்றிக்காகவும் இறைவனுடைய ஒப்புக்காகவும் என்று நாம் வரும்பொழுது இந்த அனைத்து தெரிவுகளையும் நாம் பெற்று வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அத்தகைய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா அளித்தான், சூழலையும் அளித்தான். நாம் அனைவரும் தொடர்ந்து பங்கு கொண்டோம். இந்த பயணம் தொடரட்டும். இந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடரட்டும். நாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். எதுவரை என்றால் வஅபுத் ரப்பக், இறைவனை நீர் வணங்கிக் கொண்டே இரு. ஹத்தா எதுவரை என்றால் யாத்தியகல் யகீன், மரணம் என்ற அந்த நிலை ஒருவரை, யகீன் என்ற அந்த நிலை ஒருவரை உன்னுடைய ரப்பை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய ரப்புடைய வழிகாட்டில் வாழ்ந்து கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாய்ப்பை நழுவ விடாது. இந்த கண் மூடிவிட்டால் இந்த உயிர் உடலிருந்து பிரிந்த பிறகு அந்த வாய்ப்பு சென்றுவிடும். ஆக வாய்ப்புகளை மதிக்க வேண்டும், சூழலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்தது, நமக்கும் கிடைத்தது. அதனுடைய தெளிவை உங்களுக்கு அளிப்பது நம்முடைய கடமையாக இருந்தது. அதை நாம் உங்களுக்கு முன் எடுத்து வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே அல்லாஹ் புகழும். இப்பொழுது நீங்கள் முன் வந்து நம்முடைய கரங்களை பலப்படுத்துவதற்காகவும் நம்முடைய பணிகளை விரிவாக்குவதற்கும் உங்களுடைய திறமைகளை இன்னும் அதிகமாக்குவதற்கும் நம்மிடம் இணைந்து பணி செய்வதற்கும் நீங்கள் முன்வாருங்கள். இது நீங்கள் சுயமாக எடுக்க வேண்டிய முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கின்றது. எந்த வலுக்கட்டாயமும் இங்கு இல்லை. ஆக இந்த ரீதியிலே உங்களை நாம் அழைக்கின்றோம். வாருங்கள், நம்முடைய கரங்களை பலப்படுத்துங்கள். இந்த பணியை விரிவாக்குவோம். இந்த பணியை அதிகமாக செய்வோம். அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுவோம், மறுமையிலே வெற்றி பெறுவோம். அல்லாஹ் தஆலா தூய எண்ணத்துடன் இந்த பணியை செய்பவர்களாக, நல்ல திறம்பட மக்களுடன் இணைந்து நல்ல முறையிலே அவனுடைய திருப்திக்காக பணி செய்யும் மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.